நம்ம இன்றைக்கி வந்து ஒரு முந்திரி மசாலா பண்ணலாம்பா. அதுக்காக நான் உடச்ச முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி வந்து வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை நறுன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக தக்காளி பெருசாக ஒரு பெரிய பழம் அதை எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி தாளிக்கலான்னு காமிக்கலாம் வாங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். இந்த முந்திரி முதல்ல எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், முந்திரி நல்லா செவந்துருச்சு. இன்னும் ஒரு செகண்டு இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். அதே எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். 2 ஸ்பூன் விட்டால் அந்த எண்ணெயே போதும். எண்ணெய் இதுக்கு நிறைய விட வேண்டாம்ப்பா. அந்த முந்திரியில் வேறு எண்ணெய் வரும், நமக்கு பிரிஞ்சு வரும். பாருங்கள், சீரகம் போட்டு தாளிக்கிறேன். அதனால் எண்ணெய் அதுக்கு நிறைய விடணும்னு அவசியம் இல்லை. இதை செவந்துருச்சு பாருங்கள் சீரகம். இப்போ இந்த வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்குன்னா அதை போட்டுடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் செவக்கணுங்க. அப்போ தான் அந்த சுகர் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம சுகர் போட வேண்டிய வேலை இல்லை. இந்த பெரிய வெங்காயத்தில் ஒரு தித்திப்பு கொடுக்கும். அது நல்லா நம்ம செவக்க வச்சிட்டோம்னா அதுலேயே ஒரு ஸ்வீட்னஸ் வந்துடும். நமக்கு சுகர்லாம் நம்ம போட வேண்டிய வேலை இல்லை. இது நல்லா பார்த்திங்களா, இந்த வெங்காயம் எப்படி செவந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் செவக்கணும்ப்பா. அது எண்ணெய் கொஞ்சம் விட்டால் இன்னும் கொஞ்சம் செவக்கும். போதும், அதில் வேறு எண்ணெய் விடும். நிறைய எண்ணெய் இதுக்குன்னு தான் நான் கம்மியாக விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் செவக்க விட்டுருங்க. இந்த நான்ஸ்டிக் பானையிலலாம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா செவக்கும். நான் இந்த கடாயில் பண்ணும்பொழுது அடி பிடிக்குது, தீயுது. அதனால் நான் போதும் அப்படின்னு நிறுத்துகிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா செவக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி போகும். இதை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ அந்த தீஞ்சதெல்லாம் வந்துடும். உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கினா தண்ணி விட்டு நல்லா சுருண்டு வதங்கம்பா. இந்த உப்பில் வந்து மண் இருக்கிறதுனால உப்பு போட்டு வதக்க முடியல, அதை கரைச்சி ஊற்றுறதுனால. இதனால் வேறு எனக்கு சரியானபடி வதக்க முடியலேன்னு கவலையாக இருக்குது. பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள்தூள் எல்லாம் போடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லியும் தனி மிளகாவும் போட்டு அரைச்சிது. தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுட்டேன். இதை வதக்கி விடலாம். இது வதக்கும்போது சிம்மில் தான் போட்டு வதக்கணும். ஸ்பீடு வச்சிங்கன்னா மிளகாத்தூள்லாம் கருகிடும். அப்போ அந்த கலராக இருக்காது உங்களுக்கு. அது டேஸ்ட்டும் வந்து தீஞ்ச வாசனை வந்துடும். அதனால் நிதானமாக செய்யுங்க எது செஞ்சாலும். வதக்கிட்டோம். இப்போ இந்த உப்பு தண்ணியை இதில் ஊற்றுறேன். இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போகட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த முந்திரி அரைச்சி அதில் போட்டுடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மசாலா கிடையாது, தேங்காய் கிடையாது, பட்டை லவங்கம் கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே இல்லைப்பா. அந்த முந்திரியோட வாசனையோடு தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்குறது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். நல்லா சுண்டிடுச்சு, இந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரியை ஊற்றலாம். இந்த மிக்சியை கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டு வரேன்ப்பா. திக்காக இருக்குது. இப்போ வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விடலாம். முந்திரி ஊற்றுனோடனே அப்படியே திக்காகிடும். இப்போ இந்த அளவுக்கு அந்த கிரேவி ரெடி பண்ணிட்டோம்பா. இது கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கரம் மசாலா, இந்த வறுத்து வச்ச முந்திரி, கசூரி மேத்தி போட்டு இறக்கிட வேண்டியது தான். இது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த முந்திரி வெந்து நல்லா கொதிக்கிடும். ஸோ நல்லா கொதிச்சிருச்சுப்பா. இந்த ஓரம்லாம் எண்ணெய் பிரியுது பாருங்கள். கொஞ்சம் நேரம் விட்டால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த முந்திரியை சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு கரம் மசாலா,
அந்த முந்திரி போட்டேன். கொஞ்சம் கரம் மசாலா, சும்மா அந்த பேரனுக்கு அந்த கரம் மசாலா வாசனை பிடிக்கும் அவனுக்காக. நமக்குன்னா அது தேவையே இல்லை. கஸ்தூரி மெத்தி போடுறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுக்கு கொத்தமல்லிலாம் போடுறது இல்லைப்பா. இந்த கஸ்தூரி மேத்தி வாசனையோட இந்த முந்திரி வாசனையோடு தான் செய்கிறது. இது இப்படி செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம கொத்தமல்லி போட்டு கருவேப்பிலையை போட்டு எல்லாம் போட்டோம்னா எதோட வாசனை எதை டாமினேட் பண்ணணும்னு தெரியாது. அதனால் இது இப்படி தான் பண்ணணும். பாருங்கள், வீடே மணக்குது. சூப்பரான கிரேவி ரெடி. சப்பாத்தி போட்டுட்ருக்காங்க. வாங்க சாப்பிட்லாம். வாழ்க வளமுடன்.